ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவே ஒழுக்குன ஒரு சம்பவங்க. ஒரு வீட்டில் 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் வெளி உலகத்தோட அதுக்கு பேச்சுவார்த்தையெல்லாம் கிடையாது. ஒரு நாள் அந்த 2 பேரும் மர்மமான முறையில் இறந்து கிடக்குறாங்க. என்ன ஆணுச்சு ஏதானுச்சுன்னு யாருக்குமே தெரியல. எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. கேரளா ஃபுல்லாக அந்த நியூஸ் பரவிடுது. அந்த வீட்டுக்கு வர ஒரே ஆள் அப்படின்னா வேலைக்காரி மட்டும்தான். அவங்க ஏதாவது கொலை பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு பல கட்ட விசாரணைகள். போலீஸுக்கு மிகப்பெரிய தலைவலி. கடைசியாக ஒரு லீடு கிடைக்கிது. அதை வச்சு இந்த கேஸே கிராக் பண்ணுறாங்க. அப்படி 45 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அதை தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பாலாஜி பேசுகிறேன். அது தெரிஞ்சுக்கணுன்னா 1980 காலகட்டத்துக்கு போகணும். அப்போ 64 வயசான கேசி ஜார்ஜ் அப்படின்னு சொல்லப்படுறவர். இவர் குவைத்தில் இருக்கார். இவங்களோட ஒய்ஃபும் குவைத்தில் தான் இருக்காங்க. 2 பேரும் அங்கே இருந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது. வாழ்க்கை அப்படி போனோன்னா சரி ஓகே, எவ்வளோ நாள் தான் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது, நம்ம சொந்த ஊர் கேரளாவில் போய் நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்காக 64 வயசு கடைசி காலகட்டத்தில் நம்ம வந்துடுவோன்ட்டு கேரளாவுக்கு வந்துட்டாங்க. அவங்களோட சொந்த வீடு இருக்குது. அதில் வந்து சந்தோஷமாக இருக்காங்க. சரி ஓகே, நம்ம ஒரு வேலைக்காரியை மட்டும் சமைக்கிறதுக்கு வச்சுக்கோன்னு ஒரு லேடி வந்து பிடிக்கிறாங்க. கௌரி அப்படின்னு சொல்லப்படுறவங்க. அந்த லேடி மட்டும்தான் அந்த வீட்டுக்கு வர்றது. வேறு யாருமே அந்த வீட்டுக்கு வந்து வரமாட்டாங்க. இந்த 2 பேர் மட்டும்தான் வீட்டிலே இருந்துக்கிட்டு இருக்காங்க. எப்போயாவது வெளில போவாங்க. இப்படி தாங்க போயிட்டுருக்கு. ஒரு நாள் வந்து கௌரி காலைல 6:30 போல் வராங்க. இப்படி வரவங்க பின்னாடி வாசல் வழியாக தான் எப்போவுமே போவாங்க. கதவை தட்டினா யாருமே திறக்க மாட்டாங்க. இந்த கௌரிக்கு வந்து புரியவே இல்லை. ஒருவேளை நம்மள்கிட்ட சொல்லாமல் வேறு எங்கேயும் போயிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி ஓகே, நம்ம முன்னாடி வாசலில் போய் தட்டுவோன்னு தட்டுறாங்க. அப்படி தட்டினாலும் யாருமே திறக்கலை. இன்னமாடா தூங்குறாங்க அப்படின்னு இந்த கௌரி யோசிக்கிறாங்க. இப்படி போகும்போது சைடில் போகிறாங்களா, அங்கே ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா அந்த கேசி ஜார்ஜ் வந்து இறந்து கிடக்குறாப்புல கொடூரமான முறையில். இதை பார்த்து இவங்களுக்கு வந்து விடவெடுத்து போயிடுது. உடனே கத்த ஆரம்பிக்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லோரும் வந்து பார்த்துட்டு உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸும் வராங்க. அந்த கதவை உடச்சிட்டு உள்ளே போனால் அந்த கேசி ஜார்ஜுக்கு பயங்கரமான கத்தி குத்து வந்து விழுந்துருக்கு. இதை பார்த்தோன்னா அங்கே ஏதாவது தடயங்கள் இருக்கா அப்படின்னு போலீஸ் வந்து பார்க்குறாங்க. அவங்களோட ஒய்ஃபு கொடூரமான முறையில் கொன்று வயத்திலே கத்தி இருக்குதுங்க. யோசிச்சு பாருங்கள். அப்படியே வச்சுட்டே வந்து போயிருந்துருக்காங்க. போலீஸ் உடனே தடயவியல் நிபுணர்களை கூப்பிட்றாங்க. இங்கே எல்லா ஆதாரங்களையும் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த கௌரிகிட்ட விசாரணை நடக்குது. ஏம்மா நீ தான் இங்கே வர்ற, என்ன நடந்ததுன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? இது மாதிரி பல கேள்விகளை கௌரிகிட்ட கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, யாரும் வரல அப்படின்ட்டு இந்த கௌரியும் சொல்கிறாங்க. இப்படி போகும்போது தான் போலீஸ் அந்த வீட்டில் கிடைக்கிற ஆதாரத்தை வச்சு மட்டும்தானே விசாரிக்க முடியும். அப்போ தான் ஒரு பேப்பரில் ஒரு ஷூவோட மார்க் இருக்குது. அந்த ஷூவோட மார்க் இருக்குல்ல, இதை வச்சுட்டு நம்ம கேஸை முடிச்சிடலாம் அப்படின்னு ஷூ கடைக்கு வந்து ஏறி இறங்குறாங்க. அவங்க அந்த ஷூ கடை ஓனர்லாம் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஷூவெல்லாம் நாங்கள் விற்கிறதே கிடையாது அப்படின்னு பல கடையில் வந்து சொல்லிடுறாங்க. இந்த ஷூ வந்து சென்னையில் கூட கிடைக்காது, இது வெளிநாட்டு ஷூ அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இதை சொன்னோன்னே என்னடா வெளிநாட்டுக்காரங்களாம் இங்கே வந்து கொலை பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னு வந்து போலீஸ் யோசிக்கிறாங்க. இப்படி போகும்போது தான் இன்னொரு லீடு. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கார் மார்க் இருக்குது. ஏன்னா அந்த வீட்டுக்கு தான் அடிக்கிற ஆளுங்களே வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டேன்ல. ஆனால் அப்படி கார் மார்க் நல்லா அச்சு பண்ணிருக்கு. எவனோ காரில் வந்திருக்கான், இந்த ஷூவை போட்டு வந்து கொலை பண்ணிட்டு போயிருந்துருக்கான் அப்படின்னு போலீஸ் முடிவு பண்ணிடுறாங்க. இப்படி போகும்போது தான் இன்னொரு லீடு கிடைக்கிது. அது அந்த மேசை மேலே 4 டீ கப் இருக்குது. 4 டீ கப்பும் குடிச்சிட்டு வச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா அது டீ போட்டு கொடுத்துருக்காங்கன்னா அது தெரிஞ்சவங்களாக தானே இருக்க முடியும். டீ வந்து நைட் நேரத்தில் வந்தால் யாரும் போட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. சாயங்கால நேரத்தில் தான் வந்திருக்கணும். அப்போனா அந்த கௌரி வீட்டில் தானே இருந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. உடனே அந்த கௌரியை பிடிச்சி, இங்கே பாருமா, நீ உண்மையை சொல்லணும்னா நடக்க போகிற விஷயம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அந்த கௌரி உண்மையை ஒத்துக்கிறாங்க. இது மாதிரி எனக்கு ஒரு விஷயம் தெரியும், அதை நான் அவங்கள்ட்ட மறைச்சிட்டேன். அன்றைக்கி சாயங்காலம் மெட்ராஸ்லேருந்து என் பையன் வரான் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்கிட்ட சொன்னாங்க. 4 பேர் வந்து வராங்க, டீ போடு அப்படின்னு சொன்னாங்க. நான் டீ போட்டு வச்சுட்டு கிளம்ப ரெடியான அப்போ தான் அந்த கார் வந்துச்சு. 4 பேர் இறங்குனாங்க. நான் பின்வாசல் வழியாக வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு அந்த கௌரி சொல்கிறாங்க. இந்த தம்பதிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு பிள்ளையும் கிடையாது, அது சொந்தக்கார பிள்ளை. இப்படி வரவங்க 4 பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கொலையை பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு போலீஸ் முடிவு பண்ணிடுறாங்க. மெட்ராஸ்லேருந்து தானே வந்திருக்காங்க. அதனால உடனே ஒரு டீம் வந்து மெட்ராஸுக்கு போகுது. மெட்ராஸில் சொந்தக்காரங்க யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிற 4 ஸ்டூடெண்ட்டோட பேர் வந்து அடிபடுது. இவங்க தான் இங்கே வந்திருக்காங்கன்னு. அதுவும் கார் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. உடனே அவங்கள்ட்ட விசாரணை நடக்குது. இவங்க சென்னையில் ஊதாரித்தனமாக போதைப் பொருள்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தவங்க.
இவங்க வந்து இந்த காசுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து கொள்ளையடிக்கிறாங்க. இப்படி சின்ன சின்ன கொள்ளைகளை பண்ணிவிட்டு அதில் வரதில் ஒரு காசு இதை வச்சுட்டு போதைப் பொருளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவங்கள்ட்ட காசு இல்லை, என்னடா பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் ரேனியை சார்ஜ் அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாருப்பா, என் மாமா ஒருத்தர் இருக்கார், அவருக்கு பிள்ளையெல்லாம் கிடையாது, கேரளாவில் தான் இருக்கார், தனி வீடாக இருக்கும், நம்ம காரில் போனோன்னா ஒரு முரட்ட அமௌண்ட் வந்து அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொன்னோன்னா ரேனி சார்ஜ் வந்து தன்னோட ஃப்ரெண்டு 3 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து காரில் கிளம்புறாப்புல. அந்த 3 பேர் வந்து இந்தியாவே கிடையாது, ஒருத்தர் என்னென்னா கென்யா, மலேசியா அப்படின்னு பல ஊர்களை சேர்ந்தவங்க, அதாவது பல நாடுகளை சேர்ந்தவங்க. இப்படி 4 பேர் வராங்க. இங்கே வீட்டுக்கு வந்து டீ எல்லாம் குடிக்கிறாங்க. டீ குடித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கேசி ஜார்ஜ் இருக்காப்புல இல்லை, அந்த 64 வயசானாலே அவரை வந்து 2 பேர் பிடிச்சிக்கிறாங்க. கத்தி வச்சு ஒருத்தன் குத்தி கொண்டுறான். அந்த லேடியையும் வந்து கத்தி வச்சு குத்தி கொன்று கத்தியை உள்ளே வச்சுட்டு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறாங்க. பணம் ஃபுல்லாக எடுத்துடுறாங்க. ரோலக்ஸ் வாட்ச் இருக்குது, அதை எடுக்கிறாங்க. நகைகள் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எந்த தடயமும் விடாமல் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும்போது நைட்லாம் ஆகிடுது. இப்படி நம்ம மாட்டோங்கிற தைரியத்தில் சென்னையில் போய் இந்த ஷூவை கூட அவன் தூக்கியே போடல, அந்த ரத்தக்கரை படிஞ்ச ஷூ வீட்டில் தான் வந்து இருக்குது. மறுபடியும் அந்த போதைப்பொருளை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க சென்னையில் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டுருக்கு. இந்த கௌரி மூலம் அந்த தகவல் கிடச்சி சென்னையில் போய் வந்து கைது பண்ணிடுறாங்க. இப்படி கைது பண்ணதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்துகிறாங்க. நீதிபதிகள் விசாரிச்சுட்டு ஆமாம் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு மரண தண்டனை தான் சரியான தீர்ப்புன்னு முதல்ல கொடுக்குறாங்க. பட் மேல்முறையெல்லாம் போய் இல்லைப்பா ஆயுள் தண்டனை தான் கரெக்டாக இருக்குன்னு ஆயுள் தண்டனை வந்து மாற்றிடுறாங்க. இந்த 4 பேரையும் ஜெயிலில் தூக்கி போடுறாங்க. இதில் என்னென்னா ஜெயிலில் போடுறது எதுக்குங்க, திருந்துறதுக்கு தானே. ஆனால் அவங்க திருந்தலாம் இல்லை, அங்கேயும் போதைப்பொருள் யூஸ் பண்ணுறாங்க. எப்படி போதைப்பொருள் வருதுன்னு தெரில, போதைப்பொருள் கடத்துறாங்கன்னு பல விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த ரேனி சார்ஜ் தான் ஹெட்டாக இருந்து பல விஷயங்களை பண்ணுறாப்புல. 6 வருஷம் இப்படியே போகுதுங்க அந்த போதைப்பொருள் யூஸ் பண்ணுறது அப்படி இப்படின்னு. பரோலில் வந்து அடிக்கடி இந்த ரேனி சார்ஜ் வந்து வெளில வருவாப்புல. அப்படி வரும்போது இங்கே சின்ன சின்ன கொள்ளைகளை பண்ணிவிட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு போயிடுவாப்புல. இது மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. 6வது வருஷத்தில் சரி சின்ன சின்ன கொள்ளையெல்லாம் பண்ண ஆகாது, நம்ம ஒரு கூட்டுறவு வங்கியை கொள்ளையடிச்சிட்டு நம்ம வந்து ஜெயிலுக்கு போவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாப்புல. இதுக்காக பயங்கரமான ஸ்கெட்சு போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் தான் யாரோ ஒரு தாடி வச்ச ஆள் வந்து கதவை தட்டுறாரு. எவன்டா அது திறக்கிறதுன்னு கதவை திறந்து பார்த்தா அந்த தாடி வச்ச ஆள். அவர் வந்து வாப்பா என் கூட ஒரு இடத்துக்கு வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு போகிறாரு. இந்த ரேனி சார்ஜ் வந்து என்ன நினைக்கிறாருன்னா சரி கொள்ளையடிக்க எங்கேயோ கூட்டு போகிறாப்புல போல அப்படின்னு பின்னாடியே போகிறாப்புல. அவர் ஒரு சபைக்கு கூப்பிட்டு போகிறாப்புல. அங்கே போனதுக்கப்புறம் இந்த ரேனி சார்ஜுக்கு என்ன ஆணுச்சுன்னு தெரில, மனசு மாறுறாரு. அந்த பேங்கை கொள்ளையடிக்கிற அந்த முடிவை வந்து மாற்றிடுறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப நல்லவராக மாறுறாரு. இது எப்படி நடந்தது அப்படின்னே தெரியல, என்னமோ ஒரு மேஜிக் தான். அப்படி அது நடந்தோடனே இவர் வந்து மறுபடியும் ஜெயிலுக்கு வந்து போகிறாரு பரோல் முடிஞ்சு. அப்போ கையில் வந்து பணத்தோடு வருவாங்க அப்படின்னு அந்த ஜெயிலில் இருந்த மற்ற சக கைதிகள்லாம் நினைக்கிறாங்க. பட் இவர் பைபிளோடு வந்து போகிறாரு. அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் திருந்திட்டப்பா அப்படின்னு இவர் வந்து சொல்கிறாரு. இப்படியே வருஷ கணக்காக போகுது. கிட்டத்தட்ட ஆயுள் தண்டனை முடிஞ்சு இவர் வெளில வராரு. அதுக்குள்ளே இவருக்கு கல்யாணமே ஆகிட்டு திருந்தி வாழ்கிறாரு. அந்த பொண்ணு இருக்காங்கல்ல அவங்க வந்து நர்ஸு, அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எப்பா நீங்கள் நல்லவனாக தெரிஞ்சிட்டிங்கல்ல நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் கல்யாணமே பண்ணியிருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன தெரியுமா அவர் பண்ணுறாரு, ஜெயிலில் எவ்வளவோ கைதிகள் இருப்பாங்கல்ல அவங்களோட பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க காசு பணம் இல்லாமல், நம்ம அவங்கள வந்து வளர்ப்போம் அப்படின்னு இவங்க வந்து ஒரு ஆசிரமமே வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு காலகட்டத்தில் கிரண் பேடிக்கிட்டேருந்து அவார்டே வந்து வாங்குறாங்க. எப்படி ஒரு கொலை பண்ண ஒரு போதைப் பொருளுக்காக ஒரு தாடி வச்ச ஆள் வந்து கூட்டுட்டு போய் என்னத்தை சொன்னாருன்னு தெரில, திருந்தி கிரண் பேடிக்கிட்ட அவார்டு வாங்குற அளவுக்கு இவர் வந்து வளர்றாரு. இன்றைக்கு வரைக்கும் அவர் நல்லபடியாக தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து கௌரியை வந்து ஒரு வாட்டி போய் பார்க்க போகிறாரு. அந்த வேலைக்காரி அவங்க இருக்காங்கல்ல, அந்த வேலைக்காரி என்ன நினச்சிருக்காங்கன்னா ஆகா என்னைக்காக இருந்தாலும் மெட்ராஸ்லேருந்து அவன் வந்து என்னை கொன்னுடுவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவங்க இருந்திருக்காங்க. ஆனால் இவங்க போய் பார்க்கும்போது என்னை மன்னிச்சிருங்கம்மா உங்கள் முதலாளிகளை நான் கொன்னுட்டேன் அப்படின்ட்டு வந்து மன்னிப்பு கேட்டுருந்துருக்காங்க. அந்த கௌரியை வந்து பார்த்துட்டிங்கன்னா 98 வயசில் அவங்க இறந்து போகிறாங்க இந்த 2020. இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட யாருமே இல்லை, இந்த ரேனி சார்ஜ் அவங்களோட அந்த குடும்பம் மட்டும்தான் இருக்குது. இந்த கேஸ் வந்து கேரளாவில் ஒரு ஃபேமஸான ஒரு கேஸுங்க. அன்றைக்கி காலகட்டத்துக்கு எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு வழக்கு. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்னங்க தோணுது? இதை வச்சுட்டு ஒரு சில நீதிபதிகளே சொன்னாங்க ஏன் மரண தண்டனை கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய குற்றவாளியாக இருந்து இப்போ ரொம்ப நல்லவராக இருக்கார் அப்படின்னு ஒரு சில பேர் இதை மேற்கோள் காட்டுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நான் ரெடியாக நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.